இப்போ தான் எல்லாரும் லிவித்தின் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் பல வருஷமாக இதை பற்றி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான் லார்ஜ் மான்ஸ்டர். வெல், நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது லார்ஜ் மான்ஸ்டர் இல்லாட்டி நெசின்னு. வெல், இது வந்து ஒரு கிரிப்டோஜுவாலஜிக்கல் கிரியேச்சர். கிரிப்டோஜுவாலஜிக்கல் கிரியேச்சர்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படித்த லெஜெண்ட்ஸில், பல புக்கில், இல்லாட்டி இதிகாசங்களில் வர மிருகங்களோ இல்லை இந்த கிரியேச்சர்ஸோ அதுக்கு தடயங்களே இல்லாமல் இல்லாட்டி அதுக்கு ப்ரூஃபே இல்லாமல் இருக்கிற கிரியேச்சர்ஸ் அதை பற்றி ஆராயிறது தான் கிரிப்டோஜுவாலஜி. அந்த கிரியேச்சர்ஸ் பேர் தான் கிரிப்டோஜுவாலஜிக்கல் கிரியேச்சர். இதோட முதல் அப்பியரன்ஸ் கிபி 565 காலகட்டத்திலேருந்து ஆரம்பிக்குது. அதாவது ஐரிஷ் மிஷனரி அப்போது செயின்ட் கொலம்போ இந்த இடத்துக்கு வரும்போது இவர் அதை பார்த்ததாகவும் அப்புறம் தாக்குதலாகவும் எல்லாருக்கிட்டையும் இவர் சொல்லி, அவரை தொடர்ந்து ஜார்ஜ் ஃபேசர் இது முழுமையான உருவத்தை பார்த்ததாகவும் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உருவத்தை வச்சு வரையும்போது இது அப்படியே பிளஸிசரஸோட மேட்ச் ஆச்சு. ஆனால் பிளஸிசரஸ் 66 மில்லியன் வருஷங்கள் முன்னாடியே மிஸ்ட்ரிக்குள்ளேயும் மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளஸிசரஸ் வந்து சால்ட் வாட்டரில் தான் வரும். நம்ம லார்ஜ்னஸ் ஸ்பான்சரில் பேர்லேயே லார்ஜ்னா ஸ்காட்டிஷில் லேக்கை தான் குறிப்பிடுறாங்க. ரீசெண்டாக பண்ண எக்ஸிபிஷனில் பிளஸிசரஸோட ஃபாசில்ஸ் ஏன்ஷியன்ட் மொராக்கன் ரிவரில் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து 1934 லண்டன் டெய்லி மெயில் நியூஸ் பேப்பரில் இதை ஃபோட்டோவை வெளியிடுறாங்க. இது அப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாரும் பரபரப்பாக பேச ஆரம்பித்தாங்க. இந்த ஃபோட்டோவை எடுத்தது இங்கிலீஷ் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் ராபர்ட் தான். அதாவது டாக்டர் ராபர்ட் கெனத் வில்சன் இது 1934 எடுத்தது. பட் 1970s மேல்பட்ட காலத்தில் இது பொய்ன்னு, அதாவது ஃபேக்கான ஃபோட்டோன்னு ப்ரூவ் பண்ணாங்க. 1934 வந்து எல்லாருமே இது சோனார் நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு இந்த லேக் எல்லாத்துலேயும் இதை மெஷர் பண்ணாங்க. 2018 இது முடிவு கட்ட விதமாக என்விரான்மெண்டல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க இந்த லேக்கில். ஸோ இதுக்காக 250 வாட்டர் சாம்பிள் வேறு பகுதியிலேருந்து இந்த ஏரியிலேருந்து எடுத்தாங்க. ஸோ இந்த 250 வாட்டர் சாம்பிள் இந்த ஏரியிலேருந்து எடுத்ததை டெஸ்ட் பண்ணாங்க. அதில் 80% ஆஃப் நோன் டிஎன்ஏ இருந்துச்சு, 20% ஆஃப் அன்னோன் டிஎன்ஏ இருந்துச்சு. ஸோ அதில் பாதி பர்சன்டேஜ் வந்து ஈர்ஃபிஷோட டிஎன்ஏ தான் இருந்துச்சு. பட் இன்ன வரைக்கும் அந்த 20% ஆஃப் டிஎன்ஏ இன்ன வரைக்கும் அன்னோனாக தான் இருக்குது. லோச்சனஸ் மான்சஸ், அதாவது நெசியோ நம்புறவங்க வந்து ஏன் அந்த 20% ஆஃப் டிஎன்ஏ வந்து நெசியோட டிஎன்ஏவாக இருக்கக்கூடாதுன்னு இது எப்படியோ. ஆனால் ஸ்காட்லாண்டோட டூரிசம் இதை வச்சு பயங்கரமாக பூஸ்ட் ஆச்சு. இந்த நெசியை வச்சு நிறைய படத்தில் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் ஒயிட் ஹார்ஸ், அப்புறம் டோரேமானில் இருக்க நிறைய படத்தில் இதோட ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் நெசின்னு இருக்கா இல்லையான்னு ஒரு மர்மமான புதிராகவே தான். இந்த மாதிரி அன்சால்வ் மிஸ்ட்ரி, கிரிப்டோஜுவாலஜிக்கல் கிரியேச்சர்ஸ் பற்றி யாராவது பேசுனாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.